ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 86. அதிகாலை அழகாக விடிந்தது. வழக்கத்தை விட சீக்கிரம் கண்விழித்த சரண்யா லேசான தூக்க கலகத்துடன் தன் எதிரை பார்த்தாள். சக்தி இவள் புறம் முகம் வைத்து தூங்கிக் கொண்டிருந்தான். காலை எழுந்தது சக்தியை பார்த்த சரண்யாவிற்கு புன்னகை ததும்பியது. அவனை பார்த்து புன்னகைத்த சரண்யா அப்போதுதான் கவனித்தாள். அவர்களுக்கு இடையில் அடுக்கியிருக்கும் தலையணை மீது இவள் கை வைத்திருந்தாள். இவள் கை மீது சக்தி கை வைத்திருந்தான். அதை பார்த்த சரண்யாவிற்கு இன்னும் புன்னகை அதிகமானது. புன்னகைத்துக் கொண்டே அவன் கைக்கு அடையில் இருக்கும் தன் கையை லேசாக உருவினாள். அவன் கொஞ்சம் முசும்பி தூக்கத்திலும் அவள் கையை இறுக்கமாக பிடித்தான். அதற்கு மேல் சரண்யாவிற்கு தன் கையை எடுக்க மனம் வரவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அவன் விழுத்து விடுவான், அப்போது தானும் எழுந்து கொள்ளலாம் என்று நினைத்தவள் அவன் தூங்குவதை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் சக்தி உசும்பவும் அன்னிச்சையாகவே கண்களை மூடிக்கொண்டாள். லேசாக கண் விழித்த சக்தி தன் எதிரே இருக்கும் சரண்யாவை பார்த்து புன்னகைத்துவிட்டு எப்போதும் போல அவள் கையில் இருந்து தன் கையை எடுத்தவன் மெதுவாக நகர்ந்து வந்து அவள் கையின் மீது தன் தலையை லேசாக வைத்து அவளை பார்த்தான். சரண்யா கண்களை மூடியிருந்தாலும் அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்தாள். அவள் கையில் தலை வைத்திருந்தவன் மெதுவாக அவள் முகத்தில் விழுந்திருந்த முடியை நகட்டினான். அவன் அதை மிகவும் மெதுவாகத்தான் செய்தான். ஆனால் அதுவே அவளுக்குள் ஏதேதோ செய்தது. ஆனால் அவளால் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவித்தாள். அவள் முகத்தில் விழுந்த முடியை நகட்டி விட்டவன் அவளை பார்த்து, ஒவ்வொரு நாளும் இன்னும் அழகாக்கிட்டே போறீங்க சரண்யா. இதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? நேத்து சாயங்காலம் கல்யாணத்துக்கு அம்மா கூட போயிட்டு ஏன் என்கிட்ட வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க? உங்களுக்கே தெரியாதா நீங்க அழகாக தான் இருக்கீங்கன்னு? எனக்கு போய் சொல்லி பழக்கம் இல்ல. நீங்க கேட்ட அந்த நொடி என் மனசுல தோணுனதை நான் சொன்னேன்னா நீங்க கோவிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம போயிடுவீங்களோன்னு பயந்துதான் எப்பவும் போல இருக்கீங்கன்னு சொன்னேன். அதுக்கும் கோவிச்சுக்கிட்டீங்க. உடனே போய் குளிச்சுட்டு இந்த காட்டன் சுடிதார் போட்டுக்கிட்டீங்க. நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க எந்த ஒரு ட்ரெஸ் போடும் போதும் அந்த ட்ரெஸ்ஸே என் கண்ணுக்கு அழகா தெரியுது. அப்புறம் அது கிராண்டான ட்ரெஸ்ஸா இல்ல சிம்பிளான ட்ரெஸ்ஸான்னு எனக்கே வித்தியாசம் தெரியல. என்கிட்ட கோவிச்சுக்கிட்டீங்க. சரி, நீங்க முழிக்கவும் கன்வின்ஸ் பண்றேன். இப்போ நான் ஜாகிங் போறேன் என்று கூறி எழுந்து சென்றான். லேசாக கண் விழித்து அவன் ஜாகிங் உடை மாற்றி ஜாகிங் செல்வதை பார்த்த சரண்யா எழுந்தாள். உண்மைய சொன்னா கோச்சிக்கிறவேனா? அப்படின்னா ஒருவேளை எனக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு அப்படி சொன்னாரா? அப்புறம் ஏன் நான் எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸே அழகா ஆகுதுன்னு சொன்னாரு? ஒண்ணுமே புரியலையே என்று யோசித்தவள் சிறிது நேரத்தில் குளிக்க சென்றாள். குளித்து ரெடியாகி வெளியே வரும்போது சக்தி கையில் டீ ட்ரேயை வைத்துக் கொண்டிருந்தான். ஜாகிங் போனவரு அதுக்குள்ள எப்படி வந்தாரு என்று யோசித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவன் டீ ட்ரேயை பால்கனியில் இருக்கும் ஒரு டேபிளில் வைத்தான். சரண்யாவை கூப்பிட திரும்பினான். அதற்குள் சரண்யா வந்தாள். அவளை பார்க்கவும் புன்னகைத்த சக்தி, வாங்க டீ குடிக்கலாம் என்று சொல்லவும் ஒரு சேரில் அமர்ந்த சரண்யாவை ஆச்சரியமாக பார்த்தான் சக்தி. தான் கன்வின்ஸ் பண்ணணும், கொஞ்சம் கெஞ்ச வேண்டி வரும் என்று நினைத்து வைத்திருந்தான். ஆனால் சரண்யா தானே வந்து அவன் எதிரே அமரவும் அவனுக்கு புன்னகை ததும்பியது. சரண்யாவிற்கு ஒரு கிளாஸ் டீயை ஊற்றி கொடுத்தான். அதை அவள் வாங்கிக் கொண்டாள். தனக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி கொண்டு குடிக்க போகும்போது சரண்யாவிடம், உங்களுக்கு என் மேல இருந்த கோபம் போயிடுச்சா என்று டீயை குடித்து கொண்டிருந்தவள் அவனை பார்த்து, போகலன்னா என்ன பண்ணுவீங்க என்று கேட்டாள். அச்சோ, நான் தான் மறுபடியும் சண்டை இழுத்துட்டேனா என்று லேசான பதட்டத்துடன் கூறினான் சக்தி. சட்டென்று சரண்யாவிற்கு சிரிப்பு வந்தது. தட்ஸ் கிரேட், எப்படியோ ஒரு வழியா சிரிச்சிட்டீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும், ஜாகிங் போகலையா என்று கேட்டாள். ஓ அதுவா, போக மனசு இல்ல. நீங்க என்கிட்ட கோவமா இருக்கும்போது என்னால வேற எந்த வேலையும் செய்ய முடியல, அதான் பாதியிலேயே வந்துட்டேன். கோவம் வரதானே செய்யும். வீட்டுல எல்லாரும் நான் அந்த ட்ரெஸ்ல அழகாக இருக்கேன்னு சொன்னாங்க. கல்யாணத்துல என்னைய பார்த்தவங்க கூட சொன்னாங்க. அதனாலதான் நீங்க வர வரைக்கும் சேஞ்ச் பண்ணாம இருந்த. உங்ககிட்ட கேட்டா எப்பவும் போல இருக்கேன்னு சொல்றீங்க. அதான் கோவம் வந்துடுச்சு. முடிக்காட்டினாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு மன ஆறுதலுக்காவது அழகா இருக்கேன்னு சொல்லிருக்கலாம்ல. எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்க வந்ததும் இப்படி சொல்லவும் தான் கோவம் வந்துருச்சு. அதான் அவ்வளவு பேர் சொன்னாங்களே, அது போதாதா
என்று கேட்டான் சக்தி. அவங்களும் நீங்களும் ஒன்னாகிடுவீங்களா? அவங்க சொல்லாட்டியும் பரவாயில்ல, நான் நீங்க சொல்லணும்னு தான் எதிர்பார்த்தேன். போங்க சக்தி என்று எழுந்து போக போனவள் கையை பிடித்தான் சக்தி. இதற்கு முன் அவளுக்கு இப்படி தோன்றியதில்லை. ஆனால் இன்று அவன் கையை பிடித்ததற்கே அவள் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. எழுந்து அவள் பக்கத்தில் வந்தான். அவளால் அந்த இடத்தில் நிற்க முடியவில்லை. தலையை குனிந்து கொண்டே, சக்தி பிளீஸ் கைய விடுங்க சக்தி என்றால் வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டு. அவன் பதில் ஏதும் சொல்லாமல் அவள் பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருந்தான். பிளீஸ் சக்தி கைய விடுங்க என்று மறுபடியும் கூறினாள். உடனே சக்தி கொஞ்சம் குனிந்து அவள் காதருகே, நான் கைய விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது உங்களுக்கு தான் தெரியல என்று கூறவும் சரண்யா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளை பார்த்து கண் சிமிட்டி புன்னகைத்தான். விருட்டென்று திரும்பி பார்த்தாள். அவன் தன் கையை கட்டி கொண்டிருந்தான். என்னாச்சு சரண்யா என்று இன்னும் அருகில் வந்தான். கொஞ்சம் பின்னால் நகன்று சென்ற சரண்யா, ஓ ஓ ஒண்ணுமில்ல என்றவளால் அவன் விழிகளை பார்க்க முடியவில்லை. அவன் ஒரு அடியாக முன்வந்து கொண்டே, ஓ ஓ ஒண்ணுமில்லையா என்று அவள் கூறியதை போன்றே கூறினான். அவன் இப்படி தன்னை கிண்டல் செய்வது கூட சரண்யாவிற்கு பிடித்திருந்தது. மௌனமாக தலை குனிந்து மெலிதாக புன்னகைத்தவள் ஏதும் சொல்லாமல் பின் நகர்ந்து சென்றவளுக்கு பால்கனியில் கம்பி தட்ட அப்படியே நின்றாள். அவன் பின்னிருக்கும் கம்பியில் தன் இரு கைகளையும் வைத்து அவளை நகல விடாமல் தடுத்தவன், என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்கிட்ட சொல்லுங்க என்றான். தலை குனிந்து கொண்டே, அது சக்தி எனக்கே என்று மிகவும் மெதுவாக கூறினாள். அவள் உதடு அருகே தன் காதை கொண்டு சென்றவன், உங்களுக்கே? அப்புறம் சொல்லுங்க. ஐயோ, இவர் பக்கத்துல வந்தா மட்டும் பேச்சே வரமாட்டேங்குது. இவர் வேற என்னன்னு கேக்குறாரு. இது வரைக்கும் யார்கிட்டயும் இப்படி நான் ஆனது இல்லையே. என்ன பண்ணுவேன்? 2 பக்கமும் கைய வச்சு தடுத்து வேற வச்சிருக்காரு. கைய கொஞ்சம் நகட்டினார்னா இங்க இருந்து ஓடிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாள். சரண்யா பதில் சொல்லாமலே இருக்க சக்தி சரண்யாவை திரும்பி பார்த்து, சொல்லுங்க என்றான். என்னத்த சொல்லுவ, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியலையே என்று நினைத்தவள் அவனிடம், நீங்க ரொம்ப மாறிட்டீங்க என்றாள். யாரு, நானு என்று கேட்டான் சக்தி. ஆமா என்றாள் சரண்யா. எதை வச்சு சொல்றீங்க என்று கேட்டான் சக்தி. ஆமா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க என்றாள் சரண்யா. அவளை தடுப்பாக தடுத்திருந்த தன் கைகளை எடுத்து பின்புறம் கட்டிக்கொண்ட சக்தி, அப்படி என்ன பண்ணுன என்று கேட்டான். அவன் கம்பியிலிருந்து கையை எடுத்தது சரண்யாவிற்கு ஒரு ஏமாற்றமான உணர்வை கொடுத்தது. என்ன, இவர் பக்கத்துல வந்தாலும் மனசு தவிக்குது, விலகினாலும் தவிக்குது என்று யோசித்துக் கொண்டிருந்த சரண்யா முன் சொடக்கு போட்ட சக்தி, என்ன ஆச்சு என்று கேட்டான். நீங்க உண்மையிலேயே என்னோட ஃப்ரெண்டா இருந்தா நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்றாள் சரண்யா. என்ன புரிஞ்சிருக்கும் என்று கேட்டான் சக்தி. என்னோட மனசுல என்ன இருக்குன்னு என்றாள் சரண்யா. அழகாக ஒற்றை புருவம் உயர்த்தி, என்ன இருக்கு என்று கேட்டான். அதான் உங்களுக்கு புரியலையே, அப்புறம் ஏன் கேக்குறீங்க என்றாள் சரண்யா. சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறத விட சொல்லி கேக்குறதுலதான் சுவாரஸ்யமா இருக்கும் என்று அவளை இமைக்காமல் பார்த்து கூறினான். அவன் விழிகளையே பார்த்து கொண்டிருந்தவள் அவளை அறியாமலே அவனிடம் ஏதோ சொல்ல வந்தாள். சக்தி, சொல்லுங்க சரண்யா என்றான் மெதுவான குரலில், மறுபடியும் கம்பியின் இருபுறமும் கை வைத்து அவள் முகம் வரை குனிந்து கொண்டு. சக்தி, நான் ஆர்வத்தில் கம்பியை அழுத்தி பிடித்த சக்தி அவள் பக்கத்தில் இன்னும் நெருங்கி, நீங்க? நான் உங்களை... டேபிள் இருந்த சரண்யா போன் அலறியதை கேட்டு இருவரும் சுயநினைவிற்கு வந்தார்கள். கம்பியை பிடித்து நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்தே சத்தம் வரும் இடத்தை திரும்பி பார்த்த சக்தி என்றவன் அங்கிருந்து வந்து பார்த்தான். சரண்யா போன் ஒலித்து கொண்டிருந்தது. சரண்யா போனை கையால் எடுத்த சக்தி அதில் அர்ஜுன் என்ற பெயரை பார்க்கவும் அவன் முகம் மாறியது. போனை சரண்யாவிடம் கொண்டு சென்று, இந்தாங்க சரண்யா, அர்ஜுன் தான் கால் பண்றாரு என்றான். சரண்யாவிற்கு சக்தி அர்ஜுன் பெயரை சொல்லவும் அவளுக்குள் இருந்த மொத்த உணர்வும் இப்போது மாறியது. அவள் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. கை கொஞ்சம் நடுங்க அவனிடம் இருந்து போனை வாங்கினாள். போனை கொடுத்தவன் விருட்டென்று அங்கிருந்து சென்றான்.
அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தவள் போனை பார்த்துவிட்டு அதை அட்டன் செய்து காதில் வைத்தாள். ஹலோ என்றாள் சரண்யா. ஹே சரண்யா, நல்லா இருக்கியா என்றான் அர்ஜுன். நீ எப்படி இருக்க என்று கேட்டாள் சரண்யா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆனா நீதான் அப்செட்டா இருக்கேன்னு நினைக்கிற. என்னாச்சு என்று கேட்டான் அர்ஜுன். இல்ல ஒன்னும் இல்ல என்றாள் சரண்யா. நானும் அனிதாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க 2 பேர் வீட்லயும் இப்ப எங்களை ஏத்துக்கிட்டாங்க என்றான் அர்ஜுன். லேசாக புன்னகைத்த சரண்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன் என்றாள். இப்பதான் அம்மா சொன்னாங்க உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. எனக்கு அப்பவே தெரியும் சக்தி உன்னைய லவ் பண்றாருன்னு. நான் சக்தி கண்ல உன் மேல காதல பாத்திருக்கேன் என்றான் அர்ஜுன். எனக்கும் அப்பவே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்றாள் சரண்யா. என்னது என்று கேட்டான் அர்ஜுன். இல்ல அது ஒண்ணும் இல்ல. சரி அர்ஜுன், நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உனக்கு அப்புறம் கால் பண்றேன், பாய் என்று கூறி போனை கட் பண்ணியவள் வேகமாக ஓடி சென்ற சரண்யா கட்டிலில் விழுந்து அழுதாள். இவ்வளவு நாள் சென்று அர்ஜுனிடம் பேசியதால் இல்லை, தனக்கு அர்ஜுன் போன் செய்தது சக்திக்கு தெரிந்துவிட்டது என்பதாலோ இல்லை, தான் சக்தியிடம் அர்ஜுனை விரும்புவதாக கூறிய போது சக்திக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்தவளுக்கு அழுகையை நிறுத்த முடியவில்லை. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.